60 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு அளவில் நீரிழிவு நோய் மற்றும் வாழ்க்கை முறை குறைபாடுகள் இருந்ததில்லை. ஆனால் இன்று அப்படி இல்லாத வீடு எதுவும் இல்லை. ஒரு வீட்டில் யாராவது சொன்னால் எங்கள் வீட்டில் யாருக்கும் நீரிழிவு இல்லை, இரத்த அழுத்தம் இல்லைன்னு சொன்னா நாம நம்ப முடியாது. அதனால் நான் உங்களுக்கு ஒரு 5 படி சூத்திரம் என்று சொல்லப் போகிறேன். நீங்கள் இந்த அற்புதமான முறையை பயன்படுத்தினால் நீங்களும் நீரிழிவு நோயின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபடலாம். இதன் மூலம் உங்கள் உடல் நலம் மேம்படும். மேலும் மருந்துகள் எதுவும் இல்லாமலேயே உங்கள் நீரிழிவு நோய் முற்றிலும் சரியாகலாம். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் நீங்கள் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். என் பெயர் டாக்டர் நாகேஷ் குல்கர்னி. நான் ஒரு நீரிழிவு மாற்றம் நிபுணர். கடந்த 12 ஆண்டுகளாக இந்த நீரிழிவு துறையில் நான் பணியாற்றி வருகிறேன். நீரிழிவு மட்டுமல்ல, இதுவரை 16,000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நீரிழிவு மாற்றம் செய்ய உதவியுள்ளோம். அப்படியென்றால் இன்று இந்த அமர்வில் நாம் இதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைய உரையில் இந்தியாவை தவிர உலகம் முழுவதும் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை ஏன் இவ்வளவு அதிகமாக உள்ளது என்பதை நான் உங்களிடம் விளக்கப் போகிறேன். முக்கியமாக இதில் நான் உங்களுக்கு நீரிழிவுக்கு காரணங்கள் மட்டும் அல்லாமல் இன்னும் பல விஷயங்களையும் சொல்லப் போகிறேன். இன்று நான் உங்களுக்கு ஒரு 5 படி சூத்திரத்தை சொல்லப் போகிறேன். நீங்கள் இதை பயன்படுத்தினால் நீரிழிவு நோயை சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லப் போகும் இந்த 5 வழிகளையும், இந்த 5 படி சூத்திரத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்தினால் நீங்களே நீரிழிவு நோயிலிருந்து முழுமையாக விடுபடலாம். மருந்துகள் இல்லாமல் கூட உங்கள் நீரிழிவு சரியாகலாம். உங்கள் நீரிழிவு நோய் முழுமையாக குறைந்து போகும் வாய்ப்பு உள்ளது. இதனால் உங்களுக்கு அறிகுறி நிவாரணமும் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக பாருங்கள். சரி, இன்று இந்த 5 படி தீர்வு என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஆனால் அதற்கு முன்பு இந்த நீரிழிவு நோய் ஏன் அதிகரிக்கிறது என்பதை பார்ப்போம். நீரிழிவு நோய் பிரச்சனை இவ்வளவு அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்ன? முதலில் இன்று நீரிழிவு நோய் பற்றி பொதுவாக என்ன நினைக்கப்படுகிறது என்றால், இதை ஒரு சர்க்கரை நோயாகவே கருதுகிறார்கள். உதாரணமாக, யாருடைய இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்தால் அல்லது அவர்களது உடலில் ஹைப்பர்கிளைசீமியா நிலை உருவானால் அதற்கு நீரிழிவு நோய் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதுவரை நடந்துள்ள ஆராய்ச்சிகளின்படி இரத்தத்தில் சர்க்கரை அதிகரிப்பது, அதாவது நீரிழிவில் சர்க்கரை அதிகரிப்பது, இது நீரிழிவு நோய்க்கு காரணம் அல்ல என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது நீரிழிவு நோயின் ஒரு அறிகுறி, ஒரு சிம்டம் மட்டுமே. நான் நீரிழிவு நோயை சரியாக கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் இந்த சர்க்கரையை தாண்டி யோசிக்க வேண்டும். என் உடலில் வெறும் சர்க்கரை மட்டுமே அதிகரிக்கிறது, அதனால்தான் எனக்கு நீரிழிவு நோய் வந்துவிட்டது. இது ஒரு பழைய சிந்தனையாகிவிட்டது. இன்று ஏன் பலருக்கு நீரிழிவு சரியாகவில்லை என்பதற்கும் இதுவே காரணம். ஏன் பலருக்கு நீரிழிவு கட்டுப்பாட்டில் வரவில்லை? ஏனெனில் அதற்காக வழங்கப்படும் சிகிச்சை வெறும் சர்க்கரையை குறைக்க மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன மற்றும் இந்த சிகிச்சை அனைத்தும் சர்க்கரையை குறைப்பதில்தான் கவனம் செலுத்துகிறது. அதனால் நீரிழிவின் உண்மையான காரணத்தை நாம் புரிந்து கொண்டால் அது அதிகமான சர்க்கரை அல்ல, இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிப்பதே உண்மையான காரணமாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் நாம் இன்சுலின் எதிர்ப்பு என்றால் என்ன, அதை ஏன் அதிகரிக்கிறது மற்றும் நான் நீரிழிவை சரியான முறையில் நிர்வகிக்க வேண்டுமா அல்லது அதை திரும்பப் பெற வேண்டுமா என்றால் எனக்கு இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கவும் அதற்கு மேல் வேலை செய்யவும் மிகவும் முக்கியம் என்பதை பார்க்கப் போகிறோம். அப்படியென்றால் இந்த இன்சுலின் எதிர்ப்பு என்றது என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இன்சுலின் எதிர்ப்பு, இன்சுலின் பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய ஆஷயத்தில்தான் இந்த இன்சுலின் உருவாகிறது. நம்முடைய பாங்கிரியாஸில் இன்சுலின் உருவாகிறது. இந்த இன்சுலின் நம்முடைய உடலில் நாம் எந்த உணவு எடுத்தாலும் அதில் சுமார் 60 முதல் 70% வரை உள்ள கார்போஹைட்ரேட் அது கிளுக்கோஸாக மாற்றப்படுகிறது. இந்த கிளுக்கோஸ் நம்முடைய செல்கள், நம்முடைய தசைகள், நம்முடைய உயிரணுக்கள் வரை செல்வது மிகவும் அவசியம். அப்படியென்றால் இந்த கிளுக்கோஸ் செல்களில் செல்லும் பணியை நம்முடைய லிவரில் இருந்து வரும் கிளுக்கோஸை உயிரணுக்களுக்கு கொண்டு செல்லும் முக்கியமான வேலையை இன்சுலின் தான் செய்கிறது. இந்த சிஸ்டம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது, இந்த இயந்திரம் நன்றாக செயல்படும் போது என் உடலில் கிளுக்கோஸ் மாற்றம், மெட்டபாலிசம் நன்றாக நடக்கிறது. எனக்கு என் உடலில் நீரிழிவு நோய் அல்லது சர்க்கரை அதிகரிப்பது போன்ற பிரச்சனைகள் வருவதில்லை. எப்போதெல்லாம் இந்த இன்சுலினுக்கு தடையோ, இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிக்கிறதோ அப்போதே என் இரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. பிறகு என் உடலில் சர்க்கரை அதிகரிக்கும் போது, என் இரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கும் போதுதான் நீரிழிவு நோயின் அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. உதாரணத்திற்கு, அதிகமாக தாகம் ஏற்படுவது, அதிகமாக சிறுநீர் போக வேண்டும் போல தோன்றுவது, அதிகமாக பசிக்கிறது போன்றவை. இவைதான் நீரிழிவு நோய்க்கு சொல்வது போல கிளாசிக்கல் அறிகுறிகள். அவை தோன்ற ஆரம்பிக்கின்றன. அப்படியென்றால் நீரிழிவு நோயை நான் சரி செய்ய வேண்டும் என்றால் வெறும் சர்க்கரையை குறைப்பதால் மட்டும் பயன் இருக்காது. அது வெறும் அறிகுறிகளை நிர்வகிப்பது மட்டுமே. நான் சரியான முறையில் செயல்பட வேண்டும் என்றால் நீரிழிவு நோயின் மூல காரணமான இன்சுலின் எதிர்ப்பு மீது வேலை செய்வது மிகவும் அவசியம். மற்றும் துரதிருஷ்டவசமாக இன்றைய காலத்தில் நம்முடைய தவறான வாழ்க்கை முறையாலும், உடற்பயிற்சி இல்லாமையாலும், மேலும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகும் மன அழுத்தத்தாலும் இந்த இன்சுலின் எதிர்ப்பு மிகவும் அதிகமாகிறது.
இந்த இன்சுலின் எதிர்ப்புக்கு முக்கியமான 4 காரணங்கள் உள்ளன. அவற்றைப் பற்றி நான் முதலில் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இதற்காக நான் உங்களுக்கெல்லாம் நினைவில் வைக்க ஒரு எளிய சூத்திரம் உருவாக்கியுள்ளேன். நாம் எப்படி ஒரு நடிகர் அல்லது நடிகையின் ரசிகர்களாக இருப்போமோ அதுபோல ரசிகர்கள், அதாவது நீங்கள் இந்த பைன்ஸ் என்ற சூத்திரத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஏன் இந்த பைன்ஸ் எனும் காரணிகள் என் உடலில் அதிகரித்தால் என் இன்சுலின் எதிர்ப்பு கூட அதிகரிக்கும். அப்படியென்றால் பைன்ஸில் முதல் எழுத்தான ஏ என்பது பைட் கொழுப்பு என்பதை குறிக்கிறது. என் வயிற்றில் அதிகமாக கொழுப்பு இருந்தால் என்ன ஆகும்? இப்போது என் வீடியோவை பார்த்த பிறகு எல்லோரும் தங்களுடைய இடுப்பளவை ஒருமுறை சரிபார்க்க வேண்டும். என் இடுப்பளவு 34 அங்குலத்தை கடந்தால் என் உடலில் கொழுப்பு அளவு மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். என் உடலில் கொழுப்பு எவ்வளவு அதிகமாக அதிகரிக்கிறதோ அவ்வளவாக என் உடலில் இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிக்கும். இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிக்கிறது ஏனெனில் அதிகமான கொழுப்பு என் உடலில் அழற்சி ஏற்படுத்துகிறது, என் உடலில் வீக்கம் உண்டாக்குகிறது. இன்று நம்முடைய உணவு பழக்கங்களில் பெரும்பாலும் நாம் கொழுப்பு அதிகமான உணவுகளை சாப்பிடுகிறோம். அதிகமாக சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள் நம்முடைய உணவில் சேர்கின்றன. மேலும் பலமுறை நாம் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறோம். நாம் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் என்று நமக்கு தோன்றுகிறது. நாம் நல்ல பணம் சம்பாதித்தால் அந்த முழு பணத்தையும் நாம் சுகமாக வாழ்க்கையை அனுபவிக்க பயன்படுத்த விரும்புகிறோம். அதற்காக நாம் அதிகமாக உணவுக்கு ஈர்க்கப்படுகிறோம். தேவைக்கு மேல் சாப்பிடும் அந்த உணவு என் உடலில் சென்றால் அதை உடல் பயன்படுத்த முடியவில்லை என்றால் அந்த கூடுதல் உணவு எல்லாம் அதிக கொழுப்பாக மாறுகிறது. இந்த கூடுதல் கொழுப்பு என் உடலில் சென்ற பிறகு ஒரு வீக்கம் அல்லது அழற்சி போல உருவாகிறது. இந்த அழற்சி என் உடலில் சமநிலையை குலைக்கிறது. அந்த சமநிலை குலைவு என் உடலின் மாற்றுச்செயல் மற்றும் ஹோமியோஸ்டேசிஸில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது என் இன்சுலினை சரியாக வேலை செய்ய விடாது. அதனால் இதில் நான் சொன்ன முதல் முக்கிய காரணம் அதிகமான கொழுப்பு அளவுதான் இன்சுலின் எதிர்ப்பு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணமாகும். இரண்டாவது காரணம் என்னவென்றால் நாம் சாப்பிடும் ரிபைன் செய்யப்பட்ட உணவுகள். ப்ரொசஸ் என்றால் பெரும்பாலும் நம்முடைய உணவில் இருக்கும் பொருட்கள், அதாவது பிஸ்கட், எல்லா பேக்கெட் பொருட்களும், பேக்கரி பொருட்கள், இதில் தண்ணீர் இல்லாமல் நார்ச்சத்து, ஃபைபர் எதுவும் இல்லாதவை. இவை எல்லாம் டெக்ட் குட், இயற்கை உணவு அல்லாதவை. இவை என் உணவில் வந்தால் அவற்றை ஜீரணிக்க என் இரத்தத்தில் அமிலம், அசிட் அதிகமாக உற்பத்தியாகும். எவ்வளவு அதிகமாக அமிலம் என் உடலில் அதிகரிக்கிறதோ, என் இரத்தம் எவ்வளவு அமிலத்தன்மை அடைவதோ அவ்வளவு என் சர்க்கரை அளவும் அதிகமாக இருக்கும். என் இரத்த அழுத்தமும் அதிகமாக இருக்கும். என் கொலஸ்ட்ராலும் அதில் அதிகரிக்கும். மேலும் இந்த வீக்கம், இன்ஃப்ளமேஷன் ஏற்படுவதற்கான இன்னொரு காரணம் அமிலத்தன்மை உடல் ஆகும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த காரணம்தான் இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிக்க காரணமாக இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனால் நாமும் இந்த பேக் செய்யப்பட்ட பொருட்கள், செயலாக்கப்பட்ட உணவுகள் ஆகியவற்றை எவ்வளவு முடிந்தாலும் தவிர்க்க வேண்டும். மேலும் இயற்கையான உணவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மூன்றாவது காரணம் இன்று இந்தியாவிலும் முழு பாரதத்திலும் பார்க்கும்போது ஊட்டச்சத்து குறைபாடு என்பது மிகவும் அதிகமாக உள்ளது. ஊட்டச்சத்து குறைபாடு பற்றியது. இன்று நாம் சாப்பிடும் உணவு ஒன்று பேக் செய்யப்பட்ட, செயலாக்கப்பட்டதாக இருக்கிறது. இரண்டாவது, அது ஊட்டச்சத்து இல்லாத உணவாக இருக்கிறது. நாம் வழக்கமாக சாப்பிடும் அந்த உணவில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளது. அதில் போஷண மதிப்புகள் இல்லை. சிறப்பாக இந்தியாவில் இது காணப்படுகிறது. நாம் புள்ளி விவரங்களை பார்த்தால் 90% அதிகமான மக்களில் வைட்டமின் B12 மற்றும் வைட்டமின் D குறைபாடு உள்ளது. பல பெண்களில் இரும்புச்சத்து, பாலிக் ஆசிட், கால்சியம் ஆகியவை பலரிலும் குறைவாக உள்ளது. மேலும் இவையெல்லாம், இந்த அனைத்து கனிமங்கள் மற்றும் வைட்டமின்கள் என் உடலில் நல்ல தரமான இன்சுலின் உருவாகவும் இன்சுலின் உணர்திறனை பராமரிக்கவும் இந்த ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறது. நான்காவது மற்றும் மிகவும் முக்கியமான காரணம் 90% மக்களில் காணப்படுவது, அதாவது அதிகமான மன அழுத்தம் மற்றும் அடக்கப்பட்ட உணர்வுகள். பல இடங்களில் நம் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நடக்கின்றன. அவற்றை பற்றி நாம் வெளிப்படுத்த விரும்பினாலும் அதனை சரியாக வெளிப்படுத்த முடியவில்லை. அதனால் உடலிலும் நம் வாழ்க்கையிலும் தற்போது அதிகரித்து வரும் எதிர்மறை மன அழுத்தமும் இதுவும் ஒரு காரணமாக காணப்படுகிறது. ஏனெனில் மன அழுத்தம் அதிகரிக்கும் போது என் உடலில் கார்டிசோல் அளவு அதிகரிக்கிறது. இந்த கார்டிசோல் ஹார்மோன் என் சர்க்கரை அளவும் இரத்த அழுத்த அளவும் மிகவும் அதிகமாக்குகிறது. அப்படியென்றால் இதற்கான காரணங்களை நாம் பார்த்துவிட்டோம். இதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இப்போது நாம் தீர்வுகளுக்கு போகிறோம். நான் சொல்வதெல்லாம் உங்கள் வாழ்வில் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை பின்பற்றினால் உங்கள் இன்சுலின் எதிர்ப்பு குறையும். மேலும் நீங்களும் நீரிழிவு நோயிலிருந்து விடுபடலாம். நீங்கள் நீரிழிவு நோயுடன் இரத்த அழுத்தம், தைராய்டு, கொழுப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அவையும் இதனுடன் குறையலாம். ஏனெனில் இன்சுலின் எதிர்ப்பு என்பது நான் உங்களுக்கு சொன்ன பிரச்சனை. இந்த மூல காரணம் இது வெறும் நீரிழிவு நோய்க்கு மட்டும் காரணம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து வாழ்க்கை முறையிலான கோளாறுகளுக்கும் இது காரணமாக இருக்க முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. உதாரணமாக, உங்களுக்கு PCOD பிரச்சனை இருந்தால் பெண்களில் பல்வேறு மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் இதில் ஏற்படுகின்றன. பலருக்கு அல்சைமர் போன்ற பிரச்சனைகள், தைராய்டு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இந்த நோயாளிகளிலும்
இந்த நோயாளிகளிடமும் இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிக்கிறது. அதனால் நான் இன்சுலின் எதிர்ப்பை குறைத்தால் நான் என் நீரிழிவு நோயை மட்டும் சரி செய்யவில்லை. நீரிழிவு நோயுடன் உங்களுக்கு வேறு ஏதாவது உடன் ஏற்படும் நோய் இருந்தால், ஏதாவது தொடர்புடைய கோளாறு இருந்தால், அதையும் இந்த இன்சுலின் எதிர்ப்பை குறைப்பதன் மூலம் நீங்கள் சரி செய்ய முடியும். அப்படியென்றால் இன்சுலின் எதிர்ப்பை குறைக்க முதலில் முக்கியமானது அந்த 5 படி சூத்திரத்தில் முதல் விஷயம். பலர் இதை பற்றி அதிக கவனம் செலுத்துவதில்லை. அதுதான் சரியான மதிப்பீடு. உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என் இன்சுலின் எதிர்ப்பு எதனால் அதிகரித்தது என்று. அதற்காக உங்கள் இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும். சரியான முறையில் இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும். உங்கள் PDOT-M.I.ஐ பார்க்க வேண்டும். உங்கள் எடை எவ்வளவு, உங்கள் உடலில் கொழுப்பு அளவு எவ்வளவு என்பதை அறிய வேண்டும். அதனால் சரியான தீர்வுகள் சரியான மதிப்பீட்டிலிருந்து துவங்கும். நான் எப்போதும் இதை சொல்வேன். எந்த விஷயத்தையும் நான் நிர்வகிக்க வேண்டும் என்றால் அதை முதலில் அளவிடுவது அவசியம். நான் அதை அளவிடவில்லை என்றால் அதை சரியான முறையில் நிர்வகிக்க முடியாது. அப்படியென்றால் இன்சுலின் எதிர்ப்பு காரணமாக இருந்தால் அதை அளவிடுவதற்கு நாமும் வழக்கமாக செய்யும் பரிசோதனைகள். எப்போது நீரிழிவு அல்லது இரத்த அழுத்தம் வந்தாலும் நாம் டாக்டரிடம் செல்கிறோம். நம்முடைய நோன்பு சர்க்கரை அளவை பரிசோதிக்கப்படுகிறது. PDOT சர்க்கரை அளவை பரிசோதிக்கப்படுகிறது. மிகவும் அதிகமாக AP1C பரிசோதிக்கப்படுகிறது. அதாவது ஹீமோகுளோபினில் இருக்கும் சர்க்கரையே. அதையே சர்க்கரை நோயின் பிரச்சனையாக கருதுகிறார்கள். நாம் பரிசோதிக்கும் இரத்த அழுத்தத்தையே முக்கியமாக கருதுகிறார்கள். ஆனால் நான் மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன், இவை எல்லாம் அறிகுறி அடிப்படையிலான பரிசோதனைகள். இதனால் உங்களுக்கு ஆழமான அறிவு இன்சுலின் எதிர்ப்பு என்ற மூல காரணம் பற்றி தெரியாது. நான் அதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு பிறகு சில பரிசோதனைகள் செய்ய வேண்டியிருக்கும். உதாரணமாக நோன்பு இன்சுலின் அளவை பரிசோதிப்பது மிகவும் அவசியம். HCRP அதாவது ஹைலி சென்சிட்டிவ் சிரியாக்டிவ் புரோட்டீன் அப்போலிபோபுரோட்டீன் ஆகும். உங்களுடைய LDL கொலஸ்ட்ரால் எவ்வளவு உள்ளது என்பதை பார்த்தால் என் உடலில் இன்சுலின் எதிர்ப்பு எவ்வளவு அதிகமாக உள்ளது என்பதை சரியான அளவில் தெரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது முக்கியமான விஷயம் உங்கள் PDOT-M.I BMI ஆகும். நான் முன்பு சொன்னது போல உங்கள் இடுப்பளவு மற்றும் உடலில் கொழுப்பு எவ்வளவு உள்ளது, தசை அளவு எவ்வளவு உள்ளது என்பதையும் பார்க்க வேண்டும். ஏனெனில் இவை எல்லாம் இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால் அவற்றையும் சரியான முறையில் பரிசோதித்து மதிப்பீடு செய்ய வேண்டும். மேலும் எனது நீரிழிவு நோய் எந்த நிலைமையில் உள்ளது என்பதை அறிய வேண்டும். அது லேசான நிலைமையிலா, மிதமான நிலைமையிலா, இடைநிலையிலா, முதன்மை நிலைமையிலா அல்லது அபிசிக்கலான நிலைமையிலா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது உங்கள் நோன்பு இன்சுலின் அளவின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. பொதுவாக உங்கள் நோன்பு இன்சுலின் அளவு 6க்கும் கீழாக இருந்தால் அல்லது 2 முதல் 6 வரை இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். 6 முதல் 22 வரை இருந்தால் உங்களுக்கு லேசான இன்சுலின் எதிர்ப்பு உள்ளது. 22 முதல் 44 வரை உங்கள் அளவு அதிகரித்தால் உங்கள் இன்சுலின் எதிர்ப்பு மிதமான நிலையில் அதிகரித்துள்ளது. 44 அல்லது 50க்கும் அதிகமாக உங்கள் நோன்பு இன்சுலின் அளவு இருந்தால் உங்கள் உடலில் கடுமையான இன்சுலின் எதிர்ப்பு உள்ளது. இதை உடனடியாக குறைக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் உடலில் ஏதாவது ஒரு சிக்கல் அல்லது ஆழமான பிரச்சனை உருவாக வாய்ப்பு உள்ளது. அதனால் சரியான தீர்வு என்பது சரியான மதிப்பீட்டுடன் துவங்க வேண்டும். அடுத்ததாக இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது டைபெட்டிஸ் ரிவர்சல் மற்றும் டைபெட்டிக் ரிமிஷன். நீங்கள் இதை செய்ய விரும்பினால் சில விஷயங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம். அதற்காக நான் இங்கே ஒரு சூத்திரத்தை தீர்மானித்துள்ளேன். நான் எப்போதும் மக்களுக்கு சொல்வது, உங்கள் நோய்களின் மீது உங்கள் அதிகபட்ச செல்லறிவிலை அதிகரிக்க வேண்டாம் என்பது. M.R.T என்றால் சாதாரண வரையறையில் அதிகபட்ச சில்லறை என்று சொல்கிறோம் அல்லவா? உங்கள் நோய்கள், உங்கள் மருந்துகள், உங்கள் டைபெட்டிஸ் ஆகியவற்றில் M.R.T அதிகரிக்க வேண்டாம், செலவு அதிகரிக்க வேண்டாம் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இந்த 4 M.R.களை தவிர்ப்பது மிகவும் அவசியம். அதில் M என்பது எதற்காக என்றால் M என்பது பாலை குறிக்கிறது. ஆம், பால் பற்றித்தான் நான் பேசுகிறேன். இன்று ஒவ்வொரு வீட்டிலும் பால் சேர்த்த தேநீரும் தயாரிக்கப்படுகிறது. மேலும் பலருக்கும் நான் சர்க்கரை இல்லாத தேநீர் குடிக்கிறேன் என்பதால் எனக்கு பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக எனக்கு நீரிழிவு அல்லது வாழ்க்கை முறையில் கோளாறு இருந்தால் பாலில் உள்ள கேசின் என்ற புரதம் என் பீட்டா செல்களின் செயல்பாட்டை பாதிக்கிறது. பாலில் இன்னொரு மூலக்கூறு உள்ளது. அதற்கு IGF இன்சுலின் போல வளர்ச்சி காரணி என்று அழைக்கப்படுகிறது. அது என் உடலில் அதிகரித்தால் அது கூட என் இன்சுலின் செயல்பாட்டை பாதிக்கிறது. என் உடலில் கொழுப்பை அதிகரிக்க இந்த IGF இருக்கிறது. அதனால் முழு வாழ்க்கை முழுவதும் வேண்டாம். ஆனால் உங்கள் நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் வரும் வரை, உங்கள் நீரிழிவு நோய் குறைந்து திரும்பும் வரை சில நாட்களுக்கு நீங்கள் பால் அல்லது விலங்கு பாலில் இருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை உங்கள் உணவில் இருந்து நிறுத்தினால் அது உங்களுக்கு மிகவும் பயனளிக்கும். இப்போது இரண்டாவது புள்ளி பற்றி, இரண்டாவது தீர்வாக நான் சொல்ல விரும்புவது அது உடல் டிடாக்ஸ் பற்றியது. இந்த உடல் டிடாக்ஸ் என்பது இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்க மிகவும் அவசியமானது. என் உடலில் எந்த காரணத்தினாலும் டாக்சின்கள் அதிகரித்தால் அந்த டாக்சின்கள் என் உடலை அமிலத்தன்மையாக்கி விடுகின்றன. அந்த அமிலத்தன்மை உடலும் என் இரத்தமும் என் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை மிகவும் அதிகமாக்குகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இன்று காலை ஒவ்வொரு வீட்டிலும் காலியான வயிற்றில் நாம் தேநீர் குடிப்பதுதான்.
அதை தவிர்த்து அந்த நேரத்தில் ஏதேனும் அல்கலைன் ஜூஸுடன் நம்முடைய நாளைத் தொடங்கினால் நல்லது. உதாரணமாக நாமாவலா ஜூஸ் குடிக்கலாம், ஆலோவேரா ஜூஸ் குடிக்கலாம், கிரீன் ஜூஸ், ஸ்மூதி போன்ற விருப்பங்கள் இருக்கின்றன. ஏதேனும் காய்கறி ஜூஸ், பல இடங்களில் சுரைக்காய் பயன்படுத்தி சுரைக்காய் ஜூஸ் குடிக்கலாம். இவை எல்லாம் நம்முடைய வீட்டிலேயே கிடைக்கும். அதை பயன்படுத்தி நாம் நாளை தொடங்கினால் உங்கள் உடலில் முழு நாடும் கிடாக்ஸ் செயல்முறை தொடங்கிக் கொண்டே இருக்கும். ஃபாஸ்டிங் மூலமாகவும் கிடாக்ஸ் செய்ய முடியும். ஆனால் அதற்காக நீங்கள் 16 மணி நேரம், 20 மணி நேரம், 24 மணி நேரம் அல்லது ஜூஸ் ஃபாஸ்டிங் செய்ய நினைத்தால் என் பரிந்துரை என்னவென்றால் அதை தனியாக யாரும் ஆலோசனை இல்லாமல் செய்ய முயற்சிக்க வேண்டாம். நீங்கள் ஃபாஸ்டிங் செய்ய நினைத்தால் மருத்துவரின் கண்காணிப்பில் மட்டும் செய்யுங்கள். ஃபாஸ்டிங் மூலமாகவும் கிடாக்ஸ் செய்ய முடியும். சில வீட்டிலேயே செய்யக்கூடிய சிகிச்சைகள் உள்ளன. அதில் நாம் வீட்டிலேயே அபியங்கம் செய்யலாம், வீட்டிலேயே பஞ்சகர்மா செய்யலாம் அல்லது வீட்டிலேயே எனிமா பயன்படுத்தலாம். இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் உடலை கிடாக்ஸ் செய்தால் உங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மிக விரைவாக குறையும். உங்கள் உடல் ஆல்கலைன் ஆகும். மேலும் ஆல்கலைன் உடலில் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தம் அதிகரிக்காது. மூன்றாவது தீர்வு, அதாவது சி என்பது தனிப்பயனாக்கம், கஸ்டமைசேஷன் ஆகும். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருவருக்கும் டைபெட்டிஸ் வேறுபட்டதாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் இரத்த அழுத்தத்தின் அமைப்பு வேறுபட்டதாக இருக்கும். அதனால் உங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைத்து டைபெட்டிஸை லிமிஷன் செய்ய வேண்டும். டைபெட்டிஸை ரிவர்ஸ் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் உணவில் தனிப்பயனாக்கம் மிகவும் மிகவும் அவசியம். உணவு என்பது ஒரு முக்கியமான கூறு. அதை சரி செய்யாமல் உங்கள் டைபெட்டிஸை நிர்வகிக்க முடியாது. ரிவர்ஸ் ஆகும் விஷயம் என்றால் அது இன்னும் அதிகம் தொலைவில் உள்ளது. அப்படியென்றால் தனிப்பயனாக்கத்தில் முதலில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நான் என் உடலில் சாப்பிடும் எந்த உணவாக இருந்தாலும் அதில் 5 கூறுகள் இருக்கின்றன. அவை கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு, வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள். இதில் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் தான் என் உடலில் பாதிக்கப்படுகிறது. இந்தியாவில் 90%க்கும் அதிகமான மக்கள் உணவில் கார்போஹைட்ரேட்டை அதிகமாகவே சாப்பிடுகிறார்கள். எங்கள் உணவில் 72 முதல் 80% வரை கார்போஹைட்ரேட் உள்ளது. அதில் உங்கள் ரொட்டி, அரிசி, காலை உப்புமா, போஹா அல்லது பரோட்டா எல்லாம் அடங்கும். எந்த ஒரு பொருளும் தானியத்திலிருந்து தயாரிக்கப்பட்டது என்றால் அது என் உடலில் சென்றால் அது என் உடலில் சாஸை கொண்டு வருகிறது. அப்படியென்றால் டயட் தனிப்பயனாக்கத்தில் உங்கள் எடைக்கேற்றும் உங்கள் உடல் தன்மைக்கேற்றும் உங்கள் கார்போஹைட்ரேட்டின் அளவை முதலில் 50% வரை குறைக்க வேண்டும். குறைத்த பிறகு அதை சரியான கார்போஹைட்ரேட், சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளால் மாற்ற வேண்டும். இறுதியில் அதை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த மாடலை வைத்து உங்கள் டயட்டை தனிப்பயனாக்கம் செய்தால் உங்கள் பகுதியின் அடிப்படையில் நீங்கள் பிள்ளை பருவம் முதல் சாப்பிட்டு வந்த உணவில் கார்போஹைட்ரேட் பகுதியை குறைத்து உங்கள் நார்ச்சத்து அளவை அதிகரிக்க முடியும். புரோட்டீன் என்பது மிகவும் முக்கியமான கூறாகும். புரோட்டீன் அளவை நாம் அதிகரிப்போம். மேலும் கொழுப்பு கூறுகளில் ஆரோக்கியமான கொழுப்பு கூறுகளை அந்த இடத்தில் அதிகரிக்க முடிந்தால் உங்கள் நீரிழிவு அங்கேயே திரும்பத் தொடங்கும். 4வது தீர்வு பகுதி என்பது டி. ஏபிசிடியில் உள்ள டி என்பது டயட்டை குறிக்கும். மற்றும் உணவு குறிப்பை கவனிக்காமல் நாம் நீரிழிவை திருப்புவது என்பது மிகவும் தொலைவான விஷயம். அதை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் உணவு அளவில் தனிப்பயனாக்கம் செய்வது மிகவும் அவசியம். அதற்காக நான் எப்போதும் 40, 30, 20 என்ற சூத்திரத்தை சொல்கிறேன். உங்கள் உணவில் 40% கச்சா அல்லது நார்ச்சத்து அதிகமான பொருட்கள் இருக்க வேண்டும். அதுவும் உணவு சாப்பிடுவதற்கு முன்பு. 30% உங்கள் உணவில் சமைத்த பொருட்கள் இருக்க வேண்டும். அதில் பருப்பு, காய்கறிகள் போன்றவை வரும். மற்றும் 20% மட்டுமே உங்கள் உணவில் தானியம் இருக்க வேண்டும். இந்த முறையில் நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் சர்க்கரை அளவு மிகவும் விரைவாக கட்டுப்பாட்டில் வரும். அதிலும் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அல்லது மில்லட்ஸ் பயன்படுத்தினால் பல இடங்களில் சோளம் பயன்படுத்தப்படுகிறது. ராகி பயன்படுத்தலாம். வழக்கமாக நாம் பயன்படுத்தும் கோதுமையில் கிலோக்கன் இருக்கும். அதனால் சர்க்கரை அதிகமாகும். அங்கே நீங்கள் முழு கோதுமை மாவு பயன்படுத்தினீர்கள் என்றால், அல்லது நான் சொன்னது போல சோளம், கம்பு ரொட்டி, ராகி ரொட்டி இவை பல இடங்களில் செய்யப்படுகின்றன. இவற்றை நீங்கள் உணவில் பயன்படுத்தினால் உங்கள் நீரிழிவு நோய் மிகவும் விரைவாக கட்டுப்பாட்டில் வரும். அடுத்ததாக நான் இங்கே சொல்ல போகும் விஷயம் அடுத்த படி என்னவென்றால் அது என்பதற்கானது. இ என்பது உடற்பயிற்சி, எக்சர்சைஸ் என்பதற்கும் உணர்ச்சி நலன், இமோத்தல் வெல்பீயிங் என்பதற்கும் குறிக்கிறது. உடற்பயிற்சி, இதற்கு எந்த மாற்றம் இல்லை. எனக்கு என் நீரிழிவு சரி செய்ய வேண்டும், எனக்கு இன்சுலின் எதிர்ப்பு குறைக்க வேண்டும் என்றால் முதலில் நான் பல பயிற்சிக்கு ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இப்போது நாம் பார்க்கிறோம், நிறைய நீரிழிவு நோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நான் கேட்கும்போது நீங்கள் என்ன உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்வது, நாங்கள் தினமும் நடக்கிறோம் என்று. நடப்பது நல்லது, ஆனால் நடப்பது உடல் ஆரோக்கியத்திற்காக மட்டுமே நல்லது. நான் சரியான முறையில் நீரிழிவை சரி செய்ய வேண்டும், இன்சுலின் எதிர்ப்பை சரி செய்ய வேண்டும் என்றால் எனக்கு 2 விதமான வேறுபட்ட உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். அதாவது நாம் இந்தி கிராவிட்டி உடற்பயிற்சி, அதாவது ஈர்ப்பு விசைக்கு எதிரான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பது மிகவும் அவசியம். அல்லது நடப்பதையும் வேறு எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அதை மிகவும் மெதுவாகவும் பின்னர் படிப்படியாக வேகமாகவும் மீண்டும் மெதுவாகவும் செய்ய வேண்டும். இது உங்கள் தசைகளுக்கு ஒரு சிறந்த பயிற்சியாக அமையும். ஏனெனில் உங்கள் தசை வலிமை கணிசமாக அதிகரிக்கும் வரை உங்கள் உடலில் உள்ள சர்க்கரை சரியாக உறிஞ்சப்படாது.
இதனால் பல உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே தசை வலிமையை மேம்படுத்துவது மிகவும் அவசியம். உடலில் சர்க்கரை சரியாக உறிஞ்சப்படுவதற்காக உங்கள் தசை உணர்திறன் அல்லது இன்சுலின் உணர்திறன் அதிகரிக்க உங்கள் தசை வலிமை மிகவும் உதவுகிறது. மேலும் தசை வலிமை அதிகரிக்க உங்கள் உணவில் புரதம் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். ஒரு பக்கத்தில் நான் என் உணவில் புரதத்தின் அளவை அதிகரிக்க வேண்டும், மற்றொரு பக்கத்தில் என் தசை வலிமையை மேம்படுத்தும் பணியில் கவனம் செலுத்த வேண்டும். அதில் உங்கள் பைசெப்ஸ், திரைசெப்ஸ் மற்றும் கால் தசைகள் அனைத்தையும் வலுவாக மாற்றுவது மிகவும் அவசியம். ஒரே இடத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் மற்றும் உங்கள் வழக்கமான கார்டியோவை சேர்த்து செய்யும் போது உங்கள் இன்சுலின் எதிர்ப்பு மிக விரைவாக கட்டுப்பாட்டுக்கு வரும். இங்கே நான் ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் செய்யும் உடற்பயிற்சியை சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரத்துக்கு பிறகு, அதாவது காலை மற்றும் மாலை 20 முதல் 25 நிமிடங்கள் நடக்கிறீர்கள் என்றால் அதனால் உங்கள் போஸ்ட் பிராண்டியல் சர்க்கரை மிக விரைவாக கட்டுப்பாட்டுக்கு வரும். அடுத்த இரண்டாவது பகுதி என்பது உணர்ச்சி நலன் ஆகும். மற்ற எல்லா விஷயங்களிலும் நாம் அதிக கவனம் செலுத்துகிறோம். ஆனால் நம்முடைய மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அவற்றை எப்படி வெளியேற்றுவது என்பதற்கு நாம் அதிக கவனம் செலுத்துவதில்லை. உணர்ச்சி நலன் என்பது நீரிழிவு நோய் மாற்றத்திற்கு மிகவும் முக்கியமானது என்று கருதப்படுகிறது. நான் பல்வேறு நோயாளிகளை பார்த்திருக்கிறேன். அவர்கள் மிகவும் சரியான முறையில் உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுகிறார்கள், உடற்பயிற்சியும் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நீரிழிவு நோய் உணவு அல்லது உடற்பயிற்சி காரணமாக அதிகரிக்கவில்லை. அவர்களின் நீரிழிவு நோய் உணர்ச்சி அடக்கத்தின் காரணமாக அதிகரித்துள்ளது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் 2 விஷயங்களை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். எனக்கு கிடைத்த அனைத்திற்கும் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். எங்கேயாவது முடிந்தால் நன்றி என்று சொல்ல வேண்டும். எங்கேயாவது நன்றியுடன் இருக்கவும் நன்றி சொல்லவும் இது மிகவும் அவசியம். இதனால் உங்கள் உடலில் கார்டிசோல் குறையும் மற்றும் என்டார்பின்களின் அளவு அதிகரிக்கும். மற்றொன்று என்னவென்றால், என் வாழ்க்கையில் உள்ள எந்தவொரு துக்கம், எந்தவொரு பிரச்சனையும் யாராவது எனக்கு பலி கொடுத்திருக்கலாம் அல்லது யாராவது இழப்பினால், யாராவது மறைந்ததினால், யாராவது இழந்ததினால் உங்கள் மனதில் ஏதேனும் வருத்தம் இருந்தால், ஏதேனும் பச்சாத்தாபம் இருந்தால் அதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. பாருங்கள், நாம எப்படி வீட்டில் குப்பை இருந்தால் அதை தினமும் சுத்தம் செய்கிறோமோ அதுபோல மனதிலும் எந்த குப்பையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஜன்னலிங் மூலமாகவோ அல்லது ஒரு காகிதத்தில் எழுதிக் கொள்ளலாம். மற்றும் முடிந்தவரை அது மற்றவரின் தவறாக இருந்தாலும் அல்லது உங்கள் சொந்த தவறாக இருந்தாலும் முடிந்தவரை விரைவில் மன்னிப்பில் வருவது மிகவும் முக்கியம். எப்போது நேரம் கிடைக்கிறதோ, எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், பாராட்டும் மனநிலையிலும் நன்றி கூறும் மனநிலையிலும் இருக்க வேண்டும். மேலும் முடிந்தவரை விரைவில் மற்றவர்களை மன்னிக்கவும் மன்னிப்பை வழங்கவும் வேண்டும். போகும் முன் நான் உங்களிடம் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். நாம் எந்த விஷயங்களை கூறியிருக்கிறோமோ, நாம் ரிவர்சல் பற்றியும் ரீமிஷன் பற்றியும் பேசும்போது அது டைப் 2 பற்றி தான் இருக்கும். டைப் 1 டைப்படிஸில் உள்ளவர்களுக்கு அவர்களது இன்சுலின் முற்றிலும் நிறுத்த முடியாது. அதனால் பலருக்கும் டைப் 1 டைப்படிஸும் இதில் சேரும் என்று தோன்றலாம். அது குழந்தைகளில் காணப்படும் ஒன்று. அவர்களுக்கு இன்சுலின் தயாராகாது. ஆம், நான் இப்போது கூறிய குறிப்புகள் அவர்களுக்கும் பயனளிக்கலாம். அவர்களின் இன்சுலின் அளவையும் குறைக்க முடியும். ஆனால் இப்போது கிடைக்கும் அனைத்து அறிவும், மேற்கொள்ளப்பட்ட அனைத்து ஆராய்ச்சிகளும் டைப் 2 டைப்படிஸை பற்றித்தான் உள்ளது. மேலும் நான் இங்கே சொல்ல விரும்புவது, உங்கள் டைப்படிஸ் முன்னிலை ப்ரீ டைப்படிஸ் நிலையில் இருந்தாலும் அல்லது உங்கள் டைப்படிஸ் மிகவும் கடுமையான வகையிலும் இருந்தாலும் கூட நீங்கள் டைப்படிஸ் ரிவர்சல் செய்ய முடியும். டைப்படிஸ் ரிவர்சல் என்பது மெதுவாக நடைபெறும் ஒரு செயல்முறைதான், ஆனால் அது நிச்சயமாக நடக்கும். குறைந்தபட்சம் நான் எப்போதும் சொல்வது 3 மாதம், 4 மாதம், 5 மாதம் என்று குறுகிய காலத்துக்காக இதை பார்க்க வேண்டாம். நாம் எப்படியாவது பணத்தை முதலீடு செய்வோமோ அதேபோல் உங்கள் ஆரோக்கியத்திலும் முதலீடு செய்ய வேண்டும். அதை 5 வருடம் 10 வருட திட்டமாக மாற்றுங்கள். நீங்கள் என்றும் ஆரோக்கியமாகவும் தகுதியாகவும் இருப்பதற்கான திட்டத்தை உருவாக்க வேண்டும். டைப்படிஸை குணமாக்குவது என்று இப்படி சொல்லப்படுவதில்லை. டைப்படிஸை ரீமிஷன் என்றால், அதாவது அதை நாம் என்ன செய்ய முடியும் என்றால் சீப் மோடுக்கு கொண்டு செல்ல முடியும். இதற்கு இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் மற்றும் அமெரிக்கன் டைப்படிஸ் அசோசியேஷன் ஆகியவை அனுமதி வழங்கியுள்ளன. மேலும் நாம் இதை எளிதாக செய்ய முடியும். ஆனால் இதற்காக நீண்டகால பழக்கமான திட்டம் ஒன்றை உருவாக்குவது மிகவும் அவசியம். நீங்கள் அனைவரும் இந்த செஷனை நன்றாக கேட்டுள்ளீர்கள். எனக்கு நம்பிக்கை உள்ளது, இதிலிருந்து சில முக்கியமான குறிப்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். மேலும் நீங்கள் உங்கள் டைப்படிஸ் ரிவர்சலுக்காக ஏதாவது முயற்சி செய்வீர்கள் என்றும் ஒரு நல்ல மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்றும் நம்புகிறேன். இன்று ஜோஷ் டாக்ஸுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கு நான் என் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். ஏனெனில் விழிப்புணர்வு மற்றும் அறிவை பரப்புவதற்கான சரியான மேடையை ஜோஷ் டாக்ஸ் இங்கு வழங்கியுள்ளது. மேலும் எனக்கு இங்கு ஒரு வாய்ப்பையும் வழங்கியுள்ளது. அதனால் முதலில் ஜோஷ் டாக்ஸுக்கு இதற்காக எனது மனமார்ந்த நன்றியை இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதுவே விழிப்புணர்வு படையும், இதுவே அறிவு பரப்பும் படையும் நம்மால் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். பெரும்பாலான மக்களை நீரிழிவு மற்றும் பிற கோளாறுகளிலிருந்து விடுவிக்க வேண்டும். மேலும் நான் விரும்புவது, இந்தியா முழுவதும் இந்த டைப் 2 நீரிழிவு பிரச்சனை முற்றிலும் நீங்க வேண்டும் என்பதையும் மக்கள் மகிழ்ச்சியான
ஆரோக்கியமான மற்றும் கோளாறு இல்லாத வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதையும் பார்க்க விரும்புகிறேன்.